Welcome everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 3 digit multiplication. So இதுக்கு முன்னாடி நம்ம base 10, base 20, base 100, base 1000 வச்சு இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது நார்மலா 3 numbers 3 digit நம்பரை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்றது பார்க்கலாம். ஆல்ரெடி 2 digit multiplication நான் வீடியோஸ் போட்டுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3 digit multiplication எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So 258 ஐயும் 329 ஐயும் எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம் 258 329 எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்? 8 9s are 72, ரிமைனிங் 7, 5 9s are 45, 45 + 7 வந்து 52க்கு 2, ரிமைனிங் 5, 2 9s are 18, 18 + 5 எவ்வளோ வரும்? 23. ஓகேவா? 2 8s are 16, ரிமைனிங் 1, 2 5s are 10, 10 + 1 11, ரிமைனிங் 1, 2 2s are 4, 4 + 1 5. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 8s are 24க்கு ரிமைனிங் 2, 3 5s are 15, 15 + 2 17, ரிமைனிங் 1, 2 3s are 6, 6 + 1 7. ஓகேவா? எல்லாத்தையும் அடிஷன் பண்ணிங்கன்னா 2 8, 4 + 4 8, 5 7 + 5 12, 12 + 2 14, ரிமைனிங் 1 8, 8 4 8 8 2 கிடைக்கும். ஸோ இது நார்மல் நம்ம 3 ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுவோம். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ வேதிக் மேக்ஸ் மூலிமா எப்படி 3 டிஜிட் நம்பரை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2 to 3 5 சம்ஸ் கிட்ட நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ஸில் இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது எடுக்க மினிமம் 1 minute ஆகுமா? அதை வித்தின் 10 seconds to 20 secondsக்கு அந்த சம்மை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த சம்மை போடுறதுக்கு பட்டர்ஃப்ளை மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். இல்லை 5 விதமாக நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? கஷ்டமில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 3 digit இருக்கிறனால ஒவ்வொரு நம்பருக்கும் நான் ஒவ்வொரு டாட் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு டாட் வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 6 டாட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது ரெண்டுனா இந்த ரெண்டு நம்பரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணலாமா? 8 9s are எவ்வளவு? 72, ரிமைனிங் 7. ஸோ இந்த 7 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? திருப்பி அகெயின் 6 டாட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? எந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதை தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 5 9s are 45, 8 2s are 16, 6 + 1 11, 11 + 7 18, 18 போட்டு ரிமைனிங் 1 இங்கே போட்டுக்கிறணும். 4 + 1 5, 5 + 1 6. ஸோ 68. ஸோ 68ல் 8 இங்கே போட்டு 6 அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு திருப்பி அகெயின் 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் ஸோ இப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது 2 9s are எவ்வளவு? 18, 3 8s are 24, 5 2s are 10. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 6 + 4 10, 10 + 8 18, ரிமைனிங் 1, 2 + 3 5. ஸோ 58. ஸோ 58ல் 8 போட்டுக்கிறணும். ரிமைனிங் 5 வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா திருப்பி எகெயின் வந்து 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. இதை ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் புரியுதா? ஸோ இந்த நம்பர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 2s are 4. ஓகேவா? 2 2s are 4, 3 5s are 15. ஓகேவா? 5 + ஆல்ரெடி நமக்கு ரிமைனிங் 5 இருக்குது. 5ஓட 4 கூட்டிக்கோங்க. 9 9 + 4 வந்து 14, ரிமைனிங் 1 2 24. ஸோ 4 போட்டு எகெயின் வந்து 2 வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா திருப்பி எகெயின் 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. இதை லாஸ்ட்டாக இது ரெண்டே என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது ரெண்டே பண்ணி என்ன கிடைக்கும்? 2 3s are 6, 6 + 2 8. நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? ஓகேவா? இது பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் 2 to 3 சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஃபைனல் நம்ம எப்படி பண்ணிக்கலாம்? இப்படி ஃபஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரே பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 3 நம்பர்ஸே பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு 2 நம்பர், நெக்ஸ்ட்டு இந்த நம்பர். ஸோ வந்து நீங்கள் எப்பயுமே இப்படி வரணும். ஃபஸ்ட்டு இது, நெக்ஸ்ட்டு வந்து இது, நெக்ஸ்ட்டு வந்து இது, நெக்ஸ்ட்டு வந்து இது, நெக்ஸ்ட்டு இது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம சம் போட்டோம்னா ஒரே லைனில் நம்ம போட்டுக்கலாம். அந்த 3 ஸ்டெப்ஸு போகணுங்கிற அவசியம் இல்லை. அடிஷன் பண்ணும் கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இதே நம்ம ஒரே ஸ்டெப்ஸில் நம்ம ஈஸியாக போட்டலாம். இங்கே கொஞ்சம் அடிஷன் போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதே சேர்ந்து அதோட அடிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸு புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருக்கா? ஒர்க் அவுட் சம் தரேன், அதே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ 5 4 3 into 3 6 2 இந்த 2 நம்பரையும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எனக்கு வர ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.